சிஎஸ்கே ஸ்குவாடில் யார் யார் வந்து எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். சிஎஸ்கே ஸ்குவாடில் ஆப்ஷனில் எடுத்துருக்குது வந்து ராகுல் திரிபாதி. ஏற்கனவே ராகுல் திரிபாட்டியை தெரியும், அவர் எப்படிப்பட்ட பிளேயர்ன்ட்டு. நல்லா விளையாடுவார், ஒன் டவுன் ஆடுவார், கொஞ்சம் நல்ல பிளேயர் தான். அப்புறமேட்டு எடுத்திருக்காங்க ஆண்ட்ரூ சித்தார்த்தன். ஆண்ட்ரூ சித்தார்த்தன் வந்து ஒரு தமிழ்நாடு யங் சென்சேஷனல் டேலண்ட்டுன்னு சொல்கிறாங்க. நல்ல பிளேயர் அவர். இந்தியா அண்டர்-19 கூட செலக்ட் ஆகிருக்காரு. ஆண்ட்ரூ சித்தார்த்தன் வந்து ஒரு நல்ல பிளேயரு, வாட்ச் அவுட் பிளேயரு. கண்டிப்பாக பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும். கண்டிப்பாக பார்க்கக்கூடிய பிளேயர் இந்த ஆண்ட்ரூ சித்தார்த்தன். அப்புறம் அஸ்வின் வந்து மறுபடியும் வந்துட்டார் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு, ரிட்டர்ன் ஆகிட்டார். அஸ்வின் அடுத்தது வந்து ஒரு சூப்பர் பிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸு. 9 crores கொடுத்து விட்டுட்டாங்க அஸ்வினை. அஸ்வினை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் சென்னைக்கு நல்லா பேட்டில் நடந்துச்சு. அதில் அஸ்வின் வந்து சென்னை தூக்கிட்டாங்க. விஜயசங்கர் எடுத்திருக்காங்க. ஒரு ஆல்ரவுண்டர் இம்பேக்ட் பிளேயராக வச்சு விளாடுவாங்கன்னு நினைக்கிறேன், அதனால விஜயசங்கர் எடுத்திருக்காங்க. சாம் கரன் கடாகுட்டி சிங்கம் மறுபடியும் வந்துடுச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு, அது ஒரு நல்ல பிக்கு. தீபக் கூட வந்து ஒரு 2 சீசனாக ஐபிஎல்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். பட் ஆனால் தீபக் கூட எடுத்திருக்காங்க, எதை வச்சு எடுத்திருக்காங்கன்னு தெரியல. அது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு தான் தெரியும் ஏன் அவர் எடுத்தாங்கன்ட்டு. பார்க்கலாம். இந்த முக்கியமான வாட்ச் அவுட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்மி ஓவர்டன். இவரை பற்றி நிறையா பேர் வந்து சொல்லியிருக்காங்க. பெரிய பிக் ஹிட்டராக இங்கிலீஷ் கிரிக்கெட்டில் வந்து பெரிய வாட்ச் அவுட் பிளேயராக இவரோட வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள், செம்மையாக வர்றாரு ஜிம்மி ஓவர்டன். பயங்கரமாக அடிச்சிட்ருக்காரு. இங்கிலாந்து கண்ட்ரிலையும் சரி, அந்த 100 லீக்லேயும் சரி சூப்பராக விளாட்றாரு. இவர் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு மிடில் ஆர்டரில் விளையாடுவார்னு நினைக்கிறேன். மெயின் ஹிட்டராக இருப்பார். இன்னும் பெரிய வாட்ச் அவுட் பிளேயர் வந்து இவராக இருப்பார், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. கலீல் அகமது ஒரு மிடில் பால் போடுறதுக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் வேணுன்றதுனால கலீல் அகமது எடுத்திருக்காங்க. கலீல் அகமது வந்து போன வாட்டி டெல்லிக்கு சூப்பராக விளையாண்டார். இந்த வாட்டி சென்னைக்கு வந்திருக்காரு. சென்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது ஒரு நல்ல பிக்கு. நூர் அகமதுன்னு தெரியும், நம்ம ஏற்கனவே ஐபிஎல் குஜராத் டைட்டன்ஸ்க்கு விளாண்டுருக்காரு. அவர் எப்படிப்பட்ட பிளேயர்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவரும் சென்னை விக்கெட்லனா சூப்பரான 3 ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கரமாக வச்சுருக்காங்க. நூர் அகமது, அஸ்வின், ஜடேஜா. இதில் ஸ்ரேயாஸ் கோபால் எடுத்து வச்சுருக்காங்க. ஸ்ரேயாஸ் கோபால் ஒரு நல்ல பவுலரு, அவரும் எப்படி விளையாடுவாருன்னு தெரியும். ஸ்ரேயாஸ் கோபால் ஒரு நல்ல லெக் ஸ்பின்னரு, நிறையா விக்கெட் அடிச்சிருக்காரு ஐபிஎல்லில், எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. அதனால் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சூப்பராக இருக்குது சென்னை சூப்பர் கிங்ஸு. ஸ்பின்னிங் ட்ராக்லாம் கொடுத்துட்டாங்கன்னா சென்னையை பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்கரிங் சந்திரன் இருக்காங்க, அப்புறம் நூர் அகமது வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் லெக் ஸ்பின்னரு, ஸ்ரேயாஸ் கோபால் இருக்கார், அவரு நேச்சுரலான ஒரு லெக் ஸ்பின்னரு. அப்புறமேட்டு வந்து தமிழ்நாடோட ஃபாஸ்ட் பவுலர் குர்ஜீத் சிங் இருக்கார், அவரும் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலரு, நல்ல பிக்காக வரும். நேத்தன் ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலரு, இவரையும் எடுத்துருக்காங்க. இவர் டெத் ஓவர்ஸ்லாம் நல்லா போடுவார், நல்லா ஸ்லோ பால் போடுவார், ஸ்லோ பால் பவுன்சர்லாம் போடுவார். ஏற்கனவே இந்தியாவோட விளாண்டுருக்காரு எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியாவுக்கு விளாண்டுருக்காரு. இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக விளாண்டுருக்காரு. நல்ல பிளேயரு, நல்ல பிக்குங்க. ஓவராலாக சிஎஸ்கே ஸ்குவாடை பார்த்திங்கன்னா நல்லா தான் பிக் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இந்த ஜிம்மி ஓவர்டன் கண்டிப்பாக லெவலில் விளையாடுவார். ஏற்கனவே ரீட்டன் பிளேயர்ஸ் லிஸ்ட்லாம் நம்மளுக்கு தெரியும். இந்த ஸ்குவாடு வந்து ஒரு நல்ல ஸ்குவாடு தான் சிஎஸ்கேக்கு. பட் ஆனால் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஸ்குவாடு மாதிரி இருக்குது. ஏன்னா அங்கே வந்து தோனி, ருத்ராஜ் கைக்வாடு, ரவீந்திர ஜடேஜா, சிவம் துபே, பத்திரானா, 5 பேர் கண்டிப்பாக லெவலில் இருப்பாங்க. இதில் வந்து டேவிட் கான்வாயும் எடுத்திருக்காங்க, ரச்சின் ரவீந்திராவும் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் அவங்க ஆப்லைனில் எடுத்திருக்காங்க சென்னையில், அது ஒரு நல்ல பிக்கு தான். பட் ஆனால் இதுவும் வந்து ஒரு மிஸ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய பிக்கில் இருக்கும். ஆனால் சென்னையும் ஆனால் பின்னாடி கொண்டு வந்துடுவாங்க ஸ்குவாடை பேட்டி. ஆனால் சிஎஸ்கே ஸ்குவாடு வந்து ஒரு நல்ல ஸ்குவாடு தான் இந்த வாட்டி பிக் பண்ணி வைக்கிறதுக்கு. பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ட்டு. அவங்க தலைமையில் இருக்காது, அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் ஆனால் கேப்டன்லையும் விட்டு கோல்டாக இந்த வாட்டியும் போடுவாங்க. ஒரு நல்ல ஒரு செட்டில் வந்து இந்தியாவில் ஸ்குவாடு மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் விளையாடுறத பார்த்து தான் தெரியும். அவங்க எப்படியும் சென்னைக்கு மேக் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க அந்த டீமை. சென்னை வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். இந்த பிளே ஆஃப்காச்சும் வந்துடும் நினைக்கிறேன். இந்த ஸ்குவாட் அப்படி இருக்குது. 7 மேட்ச் விளையாடுறாங்க. அது சந்திரன் போட்டு எடுத்துருவாங்க. 2-3 மேட்ச்னால் அடுத்த 7 மேட்ச் வெளியில் வாங்கணும். அதுக்கு வந்து மறுபடி டீம் செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட் பால்ஸ்லாம் செட் பண்ணணும் இருக்காங்க. பட் ஆனால் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்க போகுதுன்னு தெரியல இந்த வாட்டி சென்னைக்கு. இந்த ஸ்குவாடு வந்து ஒரு அளவுக்கு செட்டான ஸ்குவாடு மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் என்ன ஸ்லைட்டாக தோணுதுன்னா
எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத மாதிரி இருக்குது சென்னை ஸ்குவாடுக்கு. அது மட்டுமே ஒரு குறையாக இருக்குது. ஓவராலாக மற்றபடி ஸ்குவாடு நல்லா தான் இருக்குது. பார்ப்போம் சென்னை இன்னும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு ஐபிஎல்.